ஹலோ மக்களே, இன்னைக்கு நாம யூ யூ ஹகுசோ சீரிஸோட ஃபைனல் பார்ட்டை பார்க்க போறோம். இதுக்கு முந்தின எபிசோட பார்க்காதவங்க யாராவது இருந்தீங்கன்னா மொத்த எபிசோடையும் ஒரு பிளேலிஸ்டா போட்டு அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் அதை பார்த்துட்டு அப்புறம் இதை பார்த்தீங்கன்னா தான் கதை உங்களுக்கு தெளிவா புரியும். போன பார்ட்டோட எண்டிங்ல ஃபைனலா நம்ம ஹீரோ அந்த கூலிங் கிளாஸ் குணாவோட நேரடியா மோத போற மாதிரி காட்டியிருந்தாங்க. தென் இன்னொரு பக்கம் நம்ம குட்டி தாத்தா பொண்ணுங்க ரெண்டு பேரோட தப்பிச்சு வந்துகிட்டு இருக்கும்போது வில்லங்க பிடிச்ச அந்த குட்டி சாத்தான் பயப்பல வந்து குறுக்க நிக்க அவங்ககிட்ட இருந்து இவங்க எப்படி தப்பிக்க போறாங்க, இந்த பக்கம் நம்ம ஹீரோவால அந்த கூலிங் கிளாஸை ஜெயிக்க முடியுமாங்கிறத இந்த எபிசோட்ல பார்க்கலாம். சேனலுக்கு புதுசா வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த பார்ட்டோட ஓபனிங் சீனே நம்ம கூலிங் கிளாஸ் மனுஷனா இருந்தப்ப நடந்த ஒரு சின்ன பிளாஷ்பேக் தான் காட்டுறாங்க. இவன் மனுஷனா இருந்தப்ப ஏதோ ஒரு சண்டையில பயங்கர ரத்த கலரியோட மயக்கத்துல இருந்தவன் மெதுவா கண்முழிச்சு பார்க்கும்போது எதிரில ஒரு பயங்கரமான யோக்காய் இவன் ஃப்ரெண்ட் ஒருத்தனா ரொம்ப கொடூரமா சாகடிக்க இந்த சம்பவத்தை அவன் லைஃபோட ஒரு டேர்னிங் பாயிண்டா காட்டி அப்படியே நம்மள கதைக்குள்ள கொண்டு போறாங்க. ஒரு சாதாரண மனுஷனா இருந்த கூலிங் கிளாஸ் இப்ப அதீத அரக்க சக்தி கொண்ட அசுர பலத்தோட நம்ம ஹீரோவை சண்டைக்கு கூப்பிட நம்மளும் கலவரத்தை ஆரம்பிச்சு சும்மா வெயிட்டா 2 பஞ்ச் கொடுக்குறான். ஆனா அது அந்த பயபலைக்கு கொசு கடிச்ச அளவுக்கு கூட வலிக்கல போல. இஷ்டத்துக்கு இவனை போட்டு செம்ம சாத்தி பைபாஸ்ல போற பஞ்சாப் லாரி கணக்கா திருதுன்னு ஓடி வந்து அப்படியே ஒரு ஜம்ப் எடுத்து தரையில நங்குன்னு ஒரு குத்துவான் பாருங்க. ஹீரோ என்னமோ அந்த அட்டாக்ல இருந்து மிஸ் ஆகிடுறான். ஆனா இதோட அதிர்வால அங்க இருந்த ஒரு மிகப்பெரிய கிரேன் அப்படியே சரிஞ்சு பால்கனியை உடச்சிட்டு போய் உள்ள உட்கார்ந்து இருந்த நம்ம பணக்காரனோட மூஞ்சிக்கு பக்கத்துல போய் க்ளோஸ் அப்ல நிக்கப்போம். அந்த பயபலைக்கு உசுரே இருக்காது. இப்ப வில்லனை தவிர்த்து அங்க இருந்த மொத்த பேரும் இதுக்கு மேல இங்க இருந்த உசுருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு அப்படியே அங்க இருந்து நைசா கலண்டுக. இன்னொரு பக்கம் நம்ம குட்டி தாத்தாக்கும் அந்த சகனி பயபலைக்கு நடக்கிற சண்டை என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா பயபலை நம்மால போட்டு செம்ம காட்டி எந்திரிக்க முடியாத அளவுக்கு படுக்க போட்டுறான். அதுக்கப்புறம் ஒரேடியா அவன் சோழியை முடிக்கிறதுக்காக வெறிகொண்டு பக்கத்துல வரப்ப அங்கிருந்த ஒரு சிலிண்டர் எடுத்து நம்ம ஹீரோயின் நம்ம கபாலத்திலே அடிச்சு கதிகலங்க வச்சுற. என் மேலேயே கைய வச்சிட்டியா, இதே இடத்துல உன்னை கொத்துக்கறி போடாம விட மாட்டேன்னு அவளை நோக்கி கொலவெறியோட நெருங்கி போயிட்டு இருக்கான். அப்ப நம்ம குட்டி தாத்தா ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இதே மாதிரி அவனோட ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்ற முடியாம ஒரு சூழ்நிலையில இருந்தா பாத்தீங்களா, அந்த விஷயத்தை இப்ப நினைச்சு பார்த்துட்டு அப்படியே வெறிகுண்டு எந்திரிக்கும் போது இவனோட ஆத்மசக்தி கையில ஒரு வாளா வெளிப்பட்டதும் அப்படியே அந்த பயவலையை அசால்ட்டா துண்டா வெட்டி வீசுறான். பட் அந்த மூலக்கடை முன்சாமிக்கு தான் அபாரமான ஹீலிங் பவர் இருக்கு. சோ வெட்டுப்பட்ட அந்த நிலைமையிலுமே கையை வெறுட்டுன்னு விட்டு இவன் உடம்புல ஒரு ஓட்டையை போட்டுட்டா அதை பார்த்து நம்ம பொண்ணுங்க 2 பேருமே பதறி போறாங்க. இப்ப இந்த பக்கம் இவன் மறுபடியும் முழுசா ஹீலாகி எந்திரிச்சு நிக்க அப்படியே அங்க கட் பண்ணி வில்லனை காட்டும் போது அரக்க உலகத்தை பூமியோட கனெக்ட் பண்றதுக்காக ஒரு பயங்கரமான மிஷினை உருவாக்கி இருந்தால அந்த வேலை இப்ப முழுசா கம்ப்ளீட் ஆகிருச்சு போல. இவன் உருவாக்கின அந்த ஹோல் மூலமா கோடிக்கணக்கான அரக்க பூச்சிகள் அரக்க உலகத்துல இருந்து வெளியே வந்துகிட்டு இருக்கிறத மானிட்டர்ல உட்காந்து ரசிச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். இப்ப இதே விஷயத்த ஆவிகள் உலகத்துல இருந்து மாய கண்ணாடி மூலமா பாக்குற நம்ம யம அங்க இருந்தே ஒரு சக்தியை இந்த பக்கம் அனுப்புறப்ப அந்த சக்தி அரக்க பூச்சிகள் எல்லாம் மனித உலகத்துல பரவாத விதமா அந்த பள்ளத்தை சுத்தி ஒரு மிகப்பெரிய பேரியரை கிரியேட் பண்ணுது. ஆனா இந்த பேரியருமே தற்காலிகமானதுதான். தொடர்ந்து அந்த வார்ம் ஹோல் பெருசாயிட்டே போனா இதுவுமே ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்காதுன்னு இங்க நம்ம யமன் புலம்பிக்கிட்டு இருக்க. இது அந்த பக்கம் இருக்கிற வில்லனுக்குமே தெரியும் போல. ஆள் ரொம்ப கூலா உட்காந்து தம் அடிச்சுக்கிட்டு இருக்கான். இங்க நம்ம ஹீரோ அந்த கூலிங் கிளாஸ் அடிக்கிறன்னு போய் செவுத்துல அடிச்ச பந்து கணக்கா கீழே விழுந்து உருண்டு பிறண்டுகிட்டு இருக்கா. அது அவனுக்கு வாட்டமா போய் இவனை போட்டு பொலகாட்டு காட்டிட்டு இருக்கும்போது இப்படியே அடிச்சுக்கிட்டு இருந்தா செட் ஆகாதுன்னு அவனை பிடிச்சி வேகமா தள்ளிட்டு போய் அங்க இருந்த ஒரு கம்பியில சொருகி கொல்ல பார்த்தா எப்படி கண்டுபிடிச்சான்னு தெரியல. கரெக்டா அந்த கம்பிக்கு பக்கத்துல போறப்ப கல்லு குண்டாட்டம் ஸ்டாப் ஆகி இத்தா தாண்டி மூட்டை வச்சு ஒரு ஏத்துவான் பாருங்க. நம்மால் 10 அடி பறந்து போய் விழுகிறான். இந்த மாதிரி ஹீரோ இவங்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா கொத்துக்கறி ஆயிட்டு இருக்கும் போது அந்த பக்கம் நம்ம யமனே வில்லங்கிட்ட வந்து டே ஆதிகால ஆண்ட்ரூஸ், நீ பண்ணிட்டு இருக்கிறதோட விளைவு என்னன்னு உனக்கு தெரியுமான்னு செம்ம காண்டாக. இதுல என்ன தப்பு இருக்குன்னு பயபல ரொம்ப அசால்ட்டா பேசுவோம். அடா பாவி, இதால மனித இனம் மொத்தமா அழிஞ்சு போயிடும். இந்த பேரடிவால உனக்கு என்னதான் கிடைக்க போகுதுன்னு கொஞ்சம் ஆதங்கத்தோட கேட்கிறாரு. இதுல லாபம்னு பார்த்தா வில்லனுக்கு பெருசா எதுவும் இல்ல. யமனால அந்த 2 உலகமும் தனித்தனியா பிரிக்கப்பட்டுச்சு பாத்தீங்களா, அது ரெண்டையும் பழையபடி ஒன்னா சேர்த்து ஒரு மிகப்பெரிய உலகமா பார்க்கணுங்கிறது மட்டும்தான். இதுக்கு நடுவுல மனித இனம் அழியறத பத்தி தனக்கு எந்த கவலையும் இல்லைன்னு சொல்ல அப்படி ஒரு விஷயத்தை நான் நடக்க விட மாட்டேன்னு யமன் கொஞ்சம் டென்ஷனோட சொல்லும்போது கொஞ்சம் நிறுத்துங்க சார்வால், எப்ப நீங்களே நேரடியா என்ன தேடி வந்தீங்களோ அப்பவே நீங்க உருவாக்கின ஷீல்டு ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்காதுங்கிற விஷயம் எனக்கு புரிஞ்சு போச்சு. சோ இதுக்கு மேல யார் நினைச்சாலும் என்னோட பிளானை தடுக்கவே முடியாதுன்னு ரொம்ப தெனாவட்டா சொல்றான். இந்த பக்கம் அந்த கூலிங் கிளாஸ் வேற நம்மால போட்டு போன பிரட்டி அங்க இருந்த ஒரு ஆங்கிலேயே புடிங்கி அவனை நோக்கி வீசா போச்சுரா அம்முட்டு தான். இதோட நம்ம சோழி முடிஞ்சதுன்னு ஹீரோ பதறும் போது கூட்டு ரோட்ல போற குப்பலாரி கணக்கா குறுக்க வந்த நம்ம மண்டக்கட்டு அப்படியே அந்த ஆங்கில 2 துண்டா வெட்டி பறக்க விடுறான். அப்ப அதுல ஒரு பீஸை நம்ம சகப்ப ஷார்ட்டையிலே கேட்ச் பண்ணி கூலிங் கிளாஸ் நோக்கி அதை ரிட்டர்ன் அனுப்ப அதையும் சுதாரிச்சு டக்குன்னு மிஸ் ஆனாலுமே எதிர்பாராத இந்த அட்டாக்கை பார்த்து லைட்டா ஷாக் ஆயிடுறான். இப்ப இவங்க 2 பேரும் வந்ததை பார்த்து ரொம்ப நேரமா இவங்க கிட்ட தனியா அடி வாங்கிட்டு இருக்கேன், பங்கு போட வந்ததுக்கு ரொம்ப நன்றி நம்ம ஹீரோ கொஞ்சம் சந்தோஷப்பட. லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வருவோம் இல்லன்னு சகப்ப கொஞ்சம் கெத்து காட்டும் போது அவசரப்பட்டு அந்த மாதிரி எந்த முடிவுக்கும் வந்துடாத, நான் ஒன்னும் உனக்கு உதவி பண்ண வரலன்னு மண்டக்கட்டு நம்மால மொக்க பண்றான். இப்படி இவங்க 3 பேரும் கூலிங் கிளாஸுக்கு எதிராக நிக்கிறத பார்த்துட்டு சூதாட்டமே சூன்யமா இருக்கிற நம்ம வில்லன் பேசாம நமக்குள்ள ஒரு பந்தயம் வச்சுக்கலாமான்னு யமங்கிட்ட கேட்க என்னடா பந்தயம்னு கேட்டா
நடக்க போற சண்டையில சப்போஸ் உன் பசங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா வாம்போல கிரியேட் பண்ற அந்த மிஷினை மொத்தமா ஸ்டாப் பண்ணிட்டு என்னோட கனவுல இருந்து நான் பின் வாங்கிடுவேன். இன்கேஸ் அந்த மாதிரி எதுவும் நடக்காம ஏன் ஆள் ஜெயிச்சிட்டான் அப்படின்னா நீ உருவாக்குன அந்த பேரியரை உடனே ரிமூவ் பண்ணணும்னு சொல்லும்போது நீ சொல்றத நான் எப்படி நம்புறது? ஒருவேளை இந்த பந்தயத்துல நான் ஜெயிச்சறேன்னே வச்சுக்க, இப்போதைக்கு அந்த மிஷினை நீ ஸ்டாப் பண்ணிட்டு பின்னாடி திரும்பவும் அதை உருவாக்க மாட்டேங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்குன்னு ஏமா லாஜிக்கா ஒரு கேள்வியை கேட்கிறாரு. இப்படி அவர் கேட்டதும் அவரோட சந்தேகத்தை போக்குற விதமா வில்ல அவனோட உசுரையே பந்தயமா வைக்கிறான். அதாவது நடக்க போற சண்டையில நம்ம ஆளுங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா தன்னை தானே சுட்டுக்கிட்டு செத்து போறேன்னு சொல்லி அவனோட கன் எடுத்து டேபிள்ல வச்சுட்டு, தம்பி கூலிங் கிளாஸ் பிளான்ல சின்ன சேஞ்ச் ஆகி போச்சு, அங்க இருக்கிற 3 பேரையுமே நீ போட்டு தள்ளணும்னு சொல்லி கூலிங் கிளாஸுக்கு ஆர்டர் கொடுக்க, இந்த பக்கம் நம்ம யமனும் ஹீரோ கிட்ட மனித இனத்தோட வருங்காலமே இப்ப உன் கையில தான் இருக்கு, இந்த போட்டியில எப்படியாவது ஜெயிச்சிருங்கன்னு சொல்லும்போது மனித இனத்தை பத்திலாம் எனக்கு எந்த கவலையும் இல்ல, என் ஆளை தூக்கிட்டு வந்துட்டாங்க, அவளை காப்பாத்துறதுக்காக இவனை மாதிரி 100 பேர் வந்தாலும் போட்டுதல தயாரா இருப்பன்னு சொல்லி வெறியோட சண்டைக்கு ரெடி ஆகிறான். அப்ப கூலிங் கிளாஸும் வெறி பிடிச்ச மிருகம் மாதிரி முன்னோக்கி வரும்போது 3 பேரும் சேர்ந்து போய் கொடூரமா அட்டாக் பண்ண, இவங்க அடிக்கிறதெல்லாம் அவனுக்கு மசாஜ் பண்ற மாதிரி இருக்கும் போல, கொஞ்சம் கூட சொரணையே இல்லாம எல்லா டைரக்ஷன்லயும் சும்மா பறந்து பறந்து இவங்களை போட்டு துவச்சி எடுக்கிறான். அதுல ஒரு கட்டம் நம்ம மண்டக்கட்ட அவன்ட்ட மாட்டிக்கிட்டு கும்மாங்குத்து வாங்கிட்டு இருக்கும்போது சிகப்பன் சாட்டையை வீசி விருட்டு இவன் பக்கம் இழுத்து அவனை காப்பாத்தா 3 பேரும் பிளான் பண்ணி ஆளுக்கு ஒரு டைரக்ஷன்ல இருந்து பாஞ்சு போய் அவனை லாக் பண்ணி அடிக்கிறாங்க. பட் அப்பயும் அந்த பைப்பில கேஷுவலா சிரிச்சுட்டு 3 பேரையும் துணி உதற மாதிரி தூக்கி வீசி சிகப்பனையும் மண்டக்கட்டையும் போட்டு பொலக்காட்டு காட்ட, இன்னொரு பக்கத்துல இருந்து நம்ம ஹீரோ ஆத்மசக்தி எடுத்து அட்டாக் பண்ணலாம்னு பாக்குறப்ப அப்படியே திடுதிடுன்னு ஓடி போய் ஒரு ஸ்பியரை போட்டு தூக்கிட்டு போய் சொருவான் பாருங்க. இந்த சீன்லாம் வெறித்தனமா இருக்கும். கூலிங் கிளாஸ் ஒத்தாலா நின்று நம்ம ஆளுங்க 3 பேரையும் துவம்சம் பண்றதை பார்த்து நம்ம யமனே ஒரு பக்கம் கதிகலங்கி போய் நிக்க, அங்க இருந்த வில்ல அப்படியே மானிட்டர் பக்கம் திரும்பும்போது அந்த பக்கம் நம்ம குட்டி தாதாவும் பொண்ணுங்களும் குட்டி சாத்தாங்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக பூந்தடிச்சு ஓடிட்டு இருக்கிறத சிசிடிவி மூலமா பாக்குறான். நம்ம குட்டி தாதா என்னதான் தப்பிச்சு ஓடிக்கிட்டே அந்த பயபலிய துண்டு துண்டா வெட்டி வீசினாலும் அந்த பய மறுபடியும் ஹீலாக்கி வெறிகுண்டு விரட்டி வந்துகிட்டே இருக்கா. அப்படியே அங்க கட் பண்ணி தங்கச்சிக்காரியை தேடி அவ இருந்த ஜெயிலுக்கு போன பணக்காரனை தான் காட்டுறாங்க. இங்க அந்த ஜெயில் காலியா கிடக்கிறத பார்த்துட்டு அவன் ஒரு பக்கம் ஷாக் ஆகும்போது பின்னாடி ஏதோ சத்தம் கேட்டு என்னடா அதுன்னு திரும்பி பார்த்தா நம்ம ஆளுங்களை விரட்டிக்கிட்டு இருந்த அதே அரக்கம் இருக்கும் இப்ப இவன் முன்னாடி படுபயங்கரமா வாய பழந்துகிட்டு நிக்க, இதோட இவன் ஜோலி முடிஞ்சதுன்னு புரிஞ்சுக்க முடியுது. இப்ப அடுத்ததா இந்த பக்கம் சண்டை நடக்கிற ஏரியால என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா கூலிங் கிளாஸ் நம்மால வகையா லாக் பண்ணி சங்க நெரிச்சு கொல்ல பார்க்கும்போது சிகப்பனும் மண்டக்கட்டும் ஒரே சமயத்துல அவனை லாக் பண்ணி ஒரு செகண்ட் அப்படியே ஹோல்டு பண்றாங்க. இதை தனக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கிற நம்ம ஹீரோ அப்படியே ஒரு யூட்டனை போட்டு செவுத்த நோக்கி அவனோட ஆத்மசக்தியை ஷூட் பண்றப்ப அதோட புல்லிங் பவரால கூலிங் கிளாஸ் பட்டுவேகமா பின்னோக்கி தூக்கி வீசப்படுறான். இதால அவன் அப்படியே பறந்து போய் செகுத்துல இருந்த ஒரு ராட்ல நல்லா வகையா சொருகிக்க ஹீரோ கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாம அவனோட ஆத்ம சக்தியை ஃபுல் ஃபோர்ஸ்ல கொண்டு வந்து அவனை அட்டாக் பண்ணதும் ஆள் செவுத்த பொளந்துக்கிட்டு அப்படியே தெரிச்சு போறான். யூசுவலா எப்படிப்பட்ட யோகாயா இருந்தாலும் இந்த அட்டாக்ல மொத்தமா காலி ஆயிருக்கணும். ஆனா கூலிங் கிளாஸ் அந்த அட்டாக்கையும் தாங்கிட்டு ஒரு சின்ன கீரல் கூட இல்லாம முழுசா வந்து நிக்க, இவங்க 3 பேரும் அவனை எப்படி கொல்றதுன்னு புரியாம அப்படியே மிரண்டு போறாங்க. இதுல கூலிங் கிளாஸ் வேற நம்மால பார்த்து என்னடா சில்லறத்தனமா சண்டை போடுற, எனக்கு தெரிஞ்சு நீ இன்னும் உன்னோட முழு பவரை யூஸ் பண்ணவே இல்லை, எப்பதான் அதை யூஸ் பண்ண போறேன்னு ஒரு மாதிரி நக்கல் பண்ண, அந்த பக்கம் நம்ம வில்லன் அவங்க 3 பேர் தப்பிச்சு வர்றதை பார்த்துட்டு அவங்களுக்கு எதிரில் இருந்த ஒரு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு சைட்ல இருந்த இன்னொரு டோரை ஓபன் பண்ணி விட்டதும் அதுக்கு பின்னாடி என்ன ஏழ்ற இருக்குன்னு புரியாம பயந்துகிட்டே உள்ள வராங்க. அப்படி இவங்க உள்ள வரப்ப எந்த இடத்துக்குள்ள வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா இவங்களையுமே சண்டை நடக்கிற அதே மைதானத்துக்குள்ள வம்புக்குனே வர வச்சிருக்கான். இப்ப இந்த இடத்துல நம்மால் நாக்கு தள்ளி கிடக்கிறத பார்த்துட்டு ஹீரோயின் பதறி போய் முன்னாடி வரும்போது குட்டி சாத்தான் ஒரு பக்கம் குறுக்க வந்து கட்டையை கொடுக்க அவனை வெட்டுறதுக்காக நம்ம குட்டி தாத்தா வெறிகுண்டு முன்னாடி வரவும் பயபல அப்படியே ஜம்ப் பண்ணி கூலிங் கிளாஸ் கிட்ட போயிடுறான். இப்ப இந்த இடத்துல நம்ம ஹீரோ மண்டக்கட்டு சிகப்பேன் 3 பேருமே எந்திரிக்க முடியாத அளவுக்கு அடி வாங்கி மட்டையாய் கிடக்க, என்ன தம்பி இந்த பொடி பசங்களை போட்டு இந்த காட்டியிருக்கன்னு செம்ம குஷியோட நம்ம ஆளுங்களை கொஞ்சம் ஓவராவே இந்த குட்டி சாத்தா நக்கல் பண்றான். கூடவே நம்ம ஆளுங்க இப்படி அடிபட்டு கிடக்கிறத பாக்குறப்ப செத்து போன நம்ம மாஸ்டர் அம்மாவோட மிச்ச மிதி உசுரையும் எடுத்த அளவுக்கு ரொம்ப திருப்தியா இருக்குன்னு ரசிச்சு சொல்ல, என்னது மாஸ்டர் செத்துட்டாங்களான்னு ஹீரோ ஒரு பக்கம் அதிர்ச்சி ஆகும்போது அடா பாவி என்னடா சொல்றன்னு குட்டி தாத்தா ஒரு பக்கம் பதற ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி நடந்த உண்மை எதுவுமே தெரியாம இவங்க ரியாக்ஷன் கொடுக்கறத பார்த்ததும் அடா பாவிங்களா உங்க மாஸ்டர் செத்து போன விஷயமே உங்களுக்கு தெரியாதா, சரி இந்த கதை எங்க ஆரம்பிச்சதுங்கிற விஷயத்த நானே என் வாயால ஷார்ட்டா சொல்லி முடிக்கிறேன்னு சொல்லி நம்ம கூலிங் கிளாஸும் மாஸ்டர் அம்மாவும் சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை ஓபன் பண்றான். அதுவும் அவன் கையாலேயே மாஸ்டர் அம்மாவோட உருவத்தை வர வச்சு அவங்களோட கதையை சொல்ல ஆரம்பிக்க, அதை பார்த்த நம்ம எம வேண்டாம் அப்படி பண்ணிடாதன்னு இங்க இருந்து ஒரு பக்கம் பதறும்போது அந்த பக்கம் அவன் சொல்ல போற கதை என்ன அப்படின்னு பார்த்தா ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நம்ம மாஸ்டர் அம்மாவும் கூலிங் கிளாஸும் இளமையா இருந்தப்ப 2 பேரும் இணைப்பிரியா நண்பர்களா இருந்திருக்காங்க. அப்ப அவங்க 2 பேருமே தற்காப்பு கலையோட மிக சிறந்த மாஸ்டர்களாகணுங்கிற லட்சியத்தை நோக்கி போயிட்டு இருக்கும்போது அப்படியே பல வருடங்கள் உருண்டோடி மாஸ்டர் அம்மாக்கு மட்டும் கொஞ்சம் கொஞ்சமா வயசாக ஆரம்பிக்க, எங்க தனக்கும் இந்த நிலைமை வந்துருமோன்னு யோசிச்ச கூலிங் கிளாஸ் தன்னோட இளமையை பாதுகாக்கணும்னா அதுக்கு யோகாயா மாறணும்னு முடிவு பண்ணி டீமன் வேர்ல்டுக்கு போய் ஏதோ ஒரு சேட்டையை பண்ணியிருக்கான். இந்த மாதிரி கூலிங் கிளாஸ் மனுஷனா இருந்து யோகாயா மாறினவங்கிற விஷயத்தை கேட்டதும் ஆவிகள் உலகத்துல இருக்கிற நம்ம ஏஜென்டக்கா ஒரு பக்கம் அதிர்ந்து போய் அவனை பத்தின டீடைல்ஸ் எடுக்கிறதுக்கான முயற்சியில ஈடுபட்டுக்கிட்டு இருக்கா. மாஸ்டர் அம்மா அவங்க ஸ்டூடெண்டான நம்ம ஹீரோவை முழுமையா நம்பி அவங்க கிட்ட இருந்த அபூர்வ சக்தியை அப்படியே அவனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்கல்ல, அந்த விஷயத்தையும் இந்த சகுனி பைபிள சொல்லி சக்தி இல்லாம முட்டாள்தனமா எங்களை சேலஞ்சு பண்ணா நாங்க சும்மா இருப்போமா, அதான் என் தம்பி அவளை ஒரேடியா அப்பிட்
ஆகிட்டான்னு மாஸ்டர் அம்மாவோட சாவை அணுவா ரசிச்சு சொல்றான். இதை கேட்டு இப்ப நம்ம ஆளுங்க 2 பேரும் பயங்கரமா துடிதுடிச்சுக்கிட்டு இருக்க பின்னாடி இருந்த நம்ம கூலிங் கிளாஸ் அப்படியே குட்டி சாத்தனோட சங்க பிடிச்சி எதுக்கு தேவையில்லாம ஏன் சண்டையில நீ குறுக்க வரன்னு காண்டாகிறான். இதால சகுனி ஒரு பக்கம் பீதியாகி என்னடா பண்ற, நான் உன் அண்ணன் சென்டிமெண்டா ஒரு பிட்ட போடுறப்ப அதனால தாண்டா உன்னை பொழக்க போறேன்னு சொல்லி ஓங்கி ஒரு குத்து விடுவான் பாருங்க. அந்த ஒரு குத்துக்கே பயவள பீஸா சதறி போகுது. நம்ம கூலிங் கிளாஸ் இளமையா இருக்கிறதுக்காகவும் அளவில்லாத சக்தி கிடைக்கிறதுக்காகவும் அவனோட ஆன்மாவை வச்சு ஏதோ ஒரு டீமன் கூட பயங்கரமான ஒரு டீல போட்டு இருந்திருக்கான். இப்ப இந்த விஷயம் தெரிஞ்சு நம்ம வில்லனே ஒரு பக்கம் ஷாக் ஆகும்போது இங்க நம்ம குட்டி தாதா மாஸ்டருக்காக பழி வாங்கியே தீர்வுன்னு ஆத்ம சக்தியோட அவனை அட்டாக் பண்ண போக அதை அவன் அசால்ட்டா வெறுங்கையாலேயே பிடிச்சி இவனை தூக்கி போட்டு போல காட்டுறான். இதுக்கு நடுவுல எதுக்காகடா எங்க மாஸ்டரை கொண்டான்னு கேட்கவும் எப்ப ஒரு ஸ்டூடெண்ட்டை நம்பி அவகிட்ட இருந்த அபூர்வ சக்தியை கொடுத்தாலோ அப்பவே வாழ்றதுக்கான தகுதி இழந்துட்டான்னு சைட்ல கடந்த நம்ம ஹீரோவை பார்த்து இவனை நம்பி அவ்வளவு பெரிய சக்தியை கொடுத்து உங்க மாஸ்டர் பெரிய தப்பு பண்ணிட்டான்னு சொல்ல இதை கேட்ட நம்ம ஹீரோ ட்ரைனிங் சமயத்துல அவங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நினைச்சு பாக்குறான். அதுலயும் அந்த அபூர்வ சக்தியை கொடுத்த பிறகு இதால நீ இன்னும் பலசாலியாவ, இதை வச்சு உன்னால எல்லாரையும் காப்பாற்ற முடியும்னு மாஸ்டர் அம்மா சொல்லியிருந்திருக்க. அதோட அர்த்தத்தை முழுமையா புரிஞ்சுக்கிட்டு நம்மால் கொஞ்சம் கொஞ்சமா எந்திரிக்க ட்ரை பண்ணும்போது இந்த பக்கம் கூலிங் கிளாஸ் குட்டி தாதாவை ஒரேடியா போட்டு தள்ளுறதுக்காக கையை ஓங்கிட்டு வெறியோட குத்த போறான். அப்ப நம்ம ஹீரோ மின்னல் வேகத்துல பறந்து வந்து அவன் நெஞ்சிலே குத்தி தூக்கிட்டு போக இதுக்கு முன்ன விரல் நுனியில மட்டுமே வெளிப்பட்ட ஆத்ம சக்தி இப்ப கை முழுக்க வெளிப்படவும் நம்மளோட ஒவ்வொரு அடியும் சும்மா இடி மாதிரி இறங்குது. இவனோட இந்த கோவத்தால ஆத்ம சக்தியோட சேர்த்து அபூர்வ சக்தியும் வெளிப்படுறதுனால கையில மட்டும் இல்லாம அந்த சக்தி ரொம்ப அபரிவிதமா உடம்போட பல பாகங்கள்ல வெளிப்படவும் ஹீரோ கொஞ்சம் கூட கேப் விடாம போல காட்டி ஃபைனலா அப்படியே ஒரு ஜம்ப் எடுத்து கூலிங் கிளாஸ் மண்ணுல புதையற அளவுக்கு நடு மண்டையில நச்சுன்னு ஒரு குத்து குத்துவான் பாருங்க. பயபல பூமியை பொளந்துகிட்டு அப்படியே உள்ள போயிடுறான். இதை பார்த்து நம்ம யமனே மிரண்டு போய் இப்படியே சண்டை போட்டா கண்டிப்பா நாங்க தான் ஜெயிப்போம்னு ரொம்ப சந்தோஷத்தோட சொல்லும் போது பக்கத்துல இருந்த நம்ம வில்ல அப்படிலாம் நடக்க சான்ஸே இல்லைன்னு ரொம்ப கான்பிடண்டா சொல்ல எதனால இப்படி சொல்றான்னு அப்படியே அந்த பக்கம் பார்த்தா கூலிங் கிளாஸ் புதஞ்ச அந்த பள்ளத்துக்குள்ள ஒரு மாதிரி உரும்பல் சத்தம் கேக்குது. கூடவே இந்த மொத்த இடமும் நிலநடுக்கம் வந்த மாதிரி பயங்கரமா நடுங்க ஆரம்பிச்சு அப்படியே தரையில எல்லாம் விரிசல் விட ஆரம்பிக்க கூலிங் கிளாஸ் புதஞ்ச அந்த பள்ளத்துக்குள்ள இருந்து மலை கணக்கா ஒரு மிகப்பெரிய கற்குவியல் உருவாகி அப்படியே புதக்குன்னு இறங்கி பயங்கரமா புழுதியை கலப்புது. அப்ப அந்த புழுதிக்குள்ள இருந்து அபாமினேஷனுக்கு அண்ணன் பையன் கணக்கா கூலிங் கிளாஸ் ரொம்ப கொடூரமா உருமாறி வெளியே வர அவனோட இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷனை பார்த்து யமன் உள்பட எல்லாருமே மிரண்டு போறாங்க. இப்ப அவன் நம்ம ஹீரோவை பார்த்து இதுக்கு முன்ன உன்னை பத்தி சொன்ன விஷயத்த நான் இப்பவே வாபஸ் வாங்கிக்கிறேன், நீ எனக்கு சமமான எதிரிதான்னு சொல்லி நம்மளோட சக்தியை பாராட்டி பேச அங்க நம்ம யமன் ஒரு பக்கம் அப்படியே உறைஞ்சு போய் நிக்கும் போது இதுக்கு முன்ன இந்த சண்டையில பணக்காரங்களை வச்சு சூதாடினப்ப எல்லாருமே போட்டி போட்டு கூலிங் கிளாஸ் மேல பெட் கட்டினதால பணத்துக்காக அவன் நம்ம ஹீரோ கிட்ட தோக்கற மாதிரி தான் மேட்சை முடிக்கலாம்னு வில்லன் பிளான் பண்ணியிருந்தான். ஆனா இப்ப யமனே இவன் லட்சியத்துக்கான ஒரு பணயத்தை பந்தயமா கட்டி இவன் கூட சூதாடுறதுனால பணத்துக்கான அவசியம் இல்லாம போகுது. வில்லன் இந்த மாதிரி மேட்ச் பிக்சிங் பண்றதை பார்த்து என்னடா இது ஒரே பித்தலாட்டமா இருக்குன்னு யமன் மறுபடியும் ஷாக் ஆகுறப்ப ஷாக்கா குறை உண்மையான கலவரமே இதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு ரொம்ப கூலா சொல்றான். அப்படி இவன் சொன்ன அடுத்த கணமே அரகுர அபாமினேஷனா மாறி இருக்கிற நம்ம கூலிங் கிளாஸ் அவனோட கையை மூடி கட்ட வரல நடுவுல வச்சு லைட்டா தாங்க சுண்டி விடுவான். பட் அந்த ஒரு பிளிப்புக்கு ஒரு பயங்கரமான ஃபோர்ஸ் புல்லட் வேகத்துல நம்மால நோக்கி வர டக்குன்னு சுதாரிச்சு ஹீரோ அதுகிட்ட இருந்து விலகுனதும் பின்னாடி செவனேன்னு நின்றுட்டு இருந்த நம்ம குட்டி தாத்தாவை அடிச்சு தெரிய விடும் பாருங்க. அதை பார்த்து தங்கச்சிக்காரியும் நம்ம ஹீரோயினும் மிரண்டு போறாங்க. இதுக்கப்புறம் கூலிங் கிளாஸ் விடாம அந்த பிளிக்க தொடர்ந்து அடிச்சு நம்மால பயங்கரமா கதற விடும்போது தலைவன் ஆத்மசக்தியை பயன்படுத்தி அதை தடுத்தாலுமே அதோட ஃபோர்ஸ் இவனை பயங்கரமா கதற விடுது. ஹீரோ பலமுறை முயற்சி பண்ணியுமே அவன் பக்கத்துல கூட நெருங்க முடியாத அளவுக்கு பயங்கரமா தடுமாறிக்கிட்டு இருக்க அவன் திடுதிடுன்னு ஓடி வந்து அப்படியே அடி வயித்துல கையை விட்டு குத்தி தூக்குவான் பாருங்க. இந்த சீன்லாம் விரித்தனமா இருக்கும். கூலிங் கிளாஸுக்கு நம்ம ஹீரோவை கொல்லணுங்கிற எண்ணம் துளி கூட இல்ல. இவனோட மெயின் நோக்கமே அவனுக்குள்ள இருக்கிற அபூர்வ சக்தியை முழுசா வெளியே வர வச்சு அதை டிஃபீட் பண்ணணுங்கிறத தான் குறிக்கோளா வச்சிருக்கான். இப்ப அந்த பக்கம் நம்ம யம அவர் உருவாக்கின அந்த ஷீல்டோட பவர் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு இருக்கிறத பார்த்து லைட்டா டென்ஷன்ல இருக்கும்போது ஆவிகள் உலகத்துல நம்ம கூலிங் கிளாஸை பத்தின டேட்டா எடுக்கிற முயற்சியில நம்ம ஏஜென்ட்டாக ஈடுபட்டுக்கிட்டு இருந்தால அவ இப்ப இவரை கான்டாக்ட் பண்ணி நம்ம கூலிங் கிளாஸோட இந்த புது டிரான்ஸ்ஃபார்மேஷனோட சக்தியை பத்தி சொல்ல ஆரம்பிக்க அதை கேட்டதும் நம்ம யமனே இந்த பக்கம் அதிர்ந்து போறாரு. ஏன் அப்படின்னா கைரன்னு சொல்லக்கூடிய ஒரு பயங்கரமான யோகாயோட சக்தியை தான் நம்ம கூலிங் கிளாஸ் டேக் ஓவர் பண்ணியிருக்கான். அதுவும் அந்த சம்பவம் எப்படி நடந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கூலிங் கிளாஸ் மனுஷனா இருந்தப்ப, அதாவது எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா இந்த பாட்டோட ஸ்டார்டிங் சீன்ல கூலிங் கிளாஸ் ரத்த கலரியில் இருக்கிற மாதிரி காட்டினாங்க பாத்தீங்களா. அந்த சமயத்துல கைரன்கிற அந்த யோகாய் பூமிக்கு வந்து இவன் கண் முன்னாடியே இவன் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே முழுசா தின்றுருக்கு. அதுக்கப்புறம் அரக்க சக்தியை வச்சு அரக்கர்களை பழிவாங்கணும்னு நினைச்ச கூலிங் கிளாஸ் கைரன்கிற அதே யோகாய் கிட்ட இவனோட ஆன்மாவை வச்சு டீல போட்டு அதோட சக்தியை என்னமோ அடைஞ்சிட்டான். ஆனா காலப்போக்கில் அந்த சக்தியை கட்டுப்படுத்த முடியாம அதோட கண்ட்ரோலுக்கு போய் தன்னை மிஞ்சின சக்தி எதுவும் இருக்கக்கூடாதுன்னு இப்படி மிருகத்தனமா மாறி இருக்கான். இப்ப கூட நம்ம ஹீரோக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அபூர்வ சக்தியை முழுசா வெளியே கொண்டு வரணுங்கிறதுக்காக அளவுக்கு அதிகமான வலியவோ இல்ல மரண பயத்தையோ அவனுக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணி இங்க இருக்கிற நம்ம ஹீரோயினை நோக்கி ஒரு பிளிக்க போட்டு ஹீரோவை பதற விட இது ஜஸ்ட் வான் பண்றதுக்கான ஒரு மூவுங்கிறதுனால எந்த அடியும் படாம ஹீரோயினும் தங்கச்சிக்காரியும் தப்பிச்சிடுறாங்க. அப்ப கூலிங் கிளாஸ் இவனை பார்த்து இது ஜஸ்ட் வார்னிங் மட்டும்தான், அடுத்த முறை கண்டிப்பா மிஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லும்போது நம்மால் செம்ம வெறியாகி இவனை போட்டு மாங்குன்னு குத்த அதுல ஒரு குத்து அவனோட மூஞ்சில குத்துறப்ப பழைய பிளாஷ்பேக் லைட்டா ஓபன் ஆனதும் இதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லி சைட்ல ஒரு தட்டுவான் பாருங்க. நம்மால் பறந்து போய் செவுத்துல சொத்து நடிச்சு கீழே விழுகிறான். இதால இப்ப ஹீரோ எந்திரிக்க
எந்திரிக்க கூட முடியாம கீழே விழுந்து கிடக்கிறப்ப உன்னை கோவப்படுத்துறது மட்டும்தான் எனக்கு இப்ப இருக்கிற ஒரே வழின்னு சொல்லிட்டு அடுத்த பிளிக்க போடுறதுக்காக ஹீரோயின் பக்கம் திரும்ப நல்ல வேலையா நம்ம மண்டகட்டு பாஞ்சு வந்து அவன் கையை தட்டி விட்டு ஜஸ்ட் மிஸ்ல அவங்க 2 பேரையும் காப்பாத்திடுறான். அப்ப நம்ம சிகப்பனுமே இவன் கூட சேர்ந்து அவனை தடுக்க பார்க்கும்போது 2 பேரையுமே அசால்ட்டா அடிச்சு போட்டு நேரா ஹீரோயின் நோக்கி போக குறுக்க இந்த கௌசிக் வருவான்டான்னு நம்ம குட்டி தாத்தா வந்து நிக்கவும் ஹீரோவோட பவரை வெளியே கொண்டு வரதுக்காக இவனை கொல்ல போறதா சொல்லி அவன் நெஞ்சில அப்படியே ஒரு குத்து குத்தி நெஞ்சு கூட்டியே உடச்சி வீசுவான் பாருங்க. ஆள் சுயநனவே இல்லாம மொத்தமா சரிஞ்சு கீழே விழுகிறான். இப்ப இதை பார்த்ததும் நம்மால அப்படியே பல்ல கடிச்சுக்கிட்டு செம்ம வெறியோட எந்திரிக்கும் போது இவனோட அசைவை புரிஞ்சுக்கிட்டு கூலிங் கிளாஸ் இந்த பக்கம் திரும்பி பார்க்க அங்க இருந்து நம்ம ஹீரோவை காணோம். எங்க போனான்னு தெரியாம எகைன் இவன் இந்த பக்கம் திரும்புறப்ப தலைவன் மின்னல் வேகத்துல வந்து நடு மூஞ்சில நங்குன்னு ஒரு குத்து குத்துவான் பாருங்க. கூலிங் கிளாஸ் அப்படியே 10 அடி பறந்து போய் ஸ்லோ மோஷன்ல பவுன்ஸ் ஆகிற அந்த சீன் கொலை கொடூரமா இருக்கும். அசைக்கவே முடியாத மலை மாதிரி நின்னவன் இப்படி ஒரே குத்துக்கு பறக்கிறத பார்த்தா ஹீரோ கிட்டத்தட்ட அவனோட ஆத்ம சக்தியை ஃபார்முக்கு கொண்டு வந்துட்ட மாதிரி தெரியுது. இப்ப அந்த பக்கம் இருந்து எமனுமே இதை கொஞ்சம் அதிர்ச்சியோட பாத்துக்கிட்டு இருக்கும்போது ஹவிகள் உலகத்துல இருந்த நம்ம ஏஜென்ட் அக்காவும் இங்க வந்துட கூலிங் கிளாஸோட சக்திக்கு ஈக்குவலான ஒரு பவரை ஹீரோ அன்லாக் பண்ணிருக்கிறதா சொன்னதும் ஒரு அரக்கனுக்கு ஈக்குவலான சக்தியை சடனா அன்லாக் பண்ணா அதால கண்டிப்பா சைடு எஃபெக்ட் இருக்கும்ல. அதை நினைச்சு நம்ம ஏஜென்ட் இப்ப பீதி ஆகிறப்ப அவனுக்கு பெருக்கிற சக்தியோட அளவு என்னன்னு நம்ம எமனுக்கே தெரியாததுனால அதோட விளைவு எப்படி இருக்கும்னு அவராலையும் சரியா சொல்ல முடியல. இங்க நம்ம ஹீரோ செம்ம டென்ஷனோட அவனை பார்த்து எல்லாரையும் பாதுகாப்புன்னு நான் என் மாஸ்டருக்கு சத்தியம் பண்ணிருக்கேன்னு சொல்லும்போது கேராய் கிடக்கிற கூலிங் கிளாஸ் இனிமே உனக்கு நண்பர்களே தேவைப்பட மாட்டாங்க, நீயும் என்ன மாதிரி தான் எல்லாத்தையும் தூக்கி போட்டு இன்னும் வலிமையாக பாருன்னு இவனை ஏதோ ட்ரிகர் பண்ண பார்க்க நான் ஒன்னும் முன்ன மாதிரி கிடையாது, என்னால யாரையும் தூக்கி வீச முடியாது, அதுக்கு மாறா இங்க இருக்கிற எல்லாரையும் நான் பாதுகாப்புன்னு நம்ம ஹீரோ அடிச்சு சொல்றான். அதுக்கு நம்ம கூலிங் கிளாஸ் என்னடா இவ்வளவு அப்பாவியா இருக்க, எப்ப நீ உன் மாஸ்டர் கொடுத்த பவரை அன்லாக் பண்ணியோ அப்பவே உன் பாதை மாறிடுச்சு, இப்ப இங்க இருக்கிறவங்கள இன்னும் ஒருத்தரை நான் கொன்னா கூட அந்த விஷயம் உனக்கு தெளிவா புரிஞ்சிடும், சப்போஸ் அப்பயும் உனக்கு புரியல அப்படின்னா இங்க இருக்கிற எல்லாரையுமே நான் கொல்ல வேண்டி வரும்னு சொல்ல எப்ப நான் விட்ட ஒரு குத்துக்கு நீ பறந்து போனியோ அப்பவே உன்னை எப்படி காலி பண்ணணுங்கிற விஷயம் எனக்கு தெளிவா புரிஞ்சு போச்சு, இதை பத்தி ஏற்கனவே என் மாஸ்டர் கூட சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி நம்மால அவனோட ஆத்ம சக்தியை வெளியே கொண்டு வரான். அப்ப கூலிங் கிளாஸுமே அதையும் ஒரு கை பாத்துறன்னு சொல்லி இவனோட சக்தியை ஃபேஸ் பண்றதுக்காக ரெடியாக இதுவரை இல்லாத அளவுக்கு நம்மால அவனோட ஆத்ம சக்தியை முழுசா வெளியே கொண்டு வரவும் அந்த மொத்த இடமுமே நிலநடுக்கம் வந்த மாதிரி பயங்கரமா நடுங்க ஆரம்பிக்குது. இதை பார்த்துட்டு நம்ம ஏஜென்ட் அக்கா ஒரு பக்கம் அப்படிதாண்டா செல்ல குட்டின்னு செம்ம குஷியோட அங்க இருந்தே நம்ம ஹீரோவை என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கா. இங்க நம்மால் இன்னும் அளவுக்கு அதிகமான சக்தியை வெளியே கொண்டு வந்து அப்படியே கூலிங் கிளாஸை நோக்கி அனுப்புவான் பாருங்க. இதை ஃபேஸ் பண்றதுக்காக தானே பயப்பட இவ்வளவு நேரம் போராடிட்டு இருந்துச்சு. ஆனா அதோட விளைவு தெரியாம இப்ப அந்த சக்தியை அப்படியே அல்வா மாதிரி தாங்கி பிடிக்கும் போது ஸ்டார்டிங்ல அந்த பவரை தாக்கு பிடிச்சி ஸ்ட்ராங்கா தான் நிக்கிறான். ஆனா கொஞ்ச நேரத்துல கல்லு மாதிரி இருக்கிறவனோட உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா கருக ஆரம்பிக்க தலைவனோட ஆத்ம சக்தி முழுசா அவனுக்குள்ள போய் மொத்தமா புகை தள்ளிடுது. அபாமினேஷன் கணக்கா இருந்தவன் இப்ப அவிஞ்சு போன கோழி கணக்கா மாதிரி கடைசியில என்னையும் உனக்கு நன்றி கடன் பட்டவனாகிட்டல, என் வாழ்க்கையில நான் இப்பதான்டா இவ்வளவு பெரிய சக்தியை ஃபேஸ் பண்றேன், சோ இதுதான் உன்னோட ஃபுல் பவரா, அவ்வளவு ஒன்றும் மோசமா இல்லைன்னு சொல்லி சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே கீழே விழுந்து அப்படியே தூள் தூளா நொறுங்கி போறான். இதை பார்த்துட்டு நடந்த விஷயத்த நம்ப முடியாம நம்ம ஏஜென்ட்டும் எமனுமே ஒரு பக்கம் அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. இப்ப இந்த பக்கம் செத்து போனதா நினைச்ச நம்ம குட்டி தாதாவோட பாடியில லைட்டா அசைவு தெரிய அவங்கிட்ட ஓடி வந்த நம்ம தங்கச்சிக்காரி அவளோட சக்தியை அவன் மேல யூஸ் பண்ணி சாக கிடந்தவனை எப்படியோ காப்பாத்தி விட்டுட்டா. மயக்கம் தெளிஞ்ச குட்டி தாதா அவ கையில இருந்த காயத்தை பார்த்துட்டு தயவு செஞ்சு மனிதர்களை வெறுத்துறாதுன்னு சென்டிமெண்டா விட்ட போட்டுக்கிட்டு இருக்கான். இதுக்கடுத்து நடந்த சண்டையில நம்ம ஹீரோ ஜெயிச்சதால பேசினபடி வில்ல அவன் உருவாக்கின வாம்கோல் மிஷினை ஷடவுன் பண்ணி விட்டதும் அதுல இருந்து வெளியே வந்த அரக்க பூச்சிங்கெல்லாம் ரிட்டன் அரக்க உலகத்துக்குள்ளேயே போயிட ஒரு வழியா பஞ்சாயத்து முடிஞ்சதுன்னு ஏஜென்ட் யமனும் அப்படியே மறைஞ்ச ஆவிகள் உலகத்துக்கு போயிடுறாங்க. அப்படி அவங்க போனதுக்கு அப்புறம் போட்டி ஆரம்பிச்சப்ப வில்லன் தன்னோட உசரையும் பணையமா வச்சிருந்தான்ல அதை இப்ப நிறைவேற்றுற விதமா துப்பாக்கி எடுத்து தன்னைத்தானே சுட்டுக்கிட்டு சாகிற மாதிரி காட்டுறாங்க. இதுக்கப்புறம் நம்மளுங்க அங்க இருந்து வெளியே வரும்போது மண்டக்கட்டு தங்கச்சிக்காரிய கொஞ்சம் கூட கண்டுக்காம அவன் பாட்டுக்கு கிராஸ் பண்ணி போக அவளே இவனை கூப்பிட்டு இந்த மாதிரி நான் ரொம்ப நாளா என் அண்ணனை தேடிக்கிட்டு இருக்கேன், பட் இதுவரை பார்க்க முடியலன்னு சொன்னதும் இவ கண்ணீர்ல உருவாகக்கூடிய முத்து மாதிரியே ஒரு முத்தை வந்து இவன் எப்பவுமே டாலரா கழுத்துல மாட்டி வச்சிருந்தப்பான். இப்ப அதை எடுத்து அவ கையில கொடுக்கும்போது அப்படின்னா நீங்க தான் என்னோட அண்ணனான்னு ரொம்ப சந்தோஷத்தோட கேட்க இவன் கொடுத்த அந்த முத்துக்கான சொந்தக்காரன் தான் இவளோட உண்மையான அண்ணன் போல. அவனுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு பெருசா காட்டல, பட் அவனுக்காக நம்ம மண்டை கட்டி இவளை காப்பாத்த வந்த மாதிரி தெரியுது. இதுக்கடுத்து அப்படியே ஆவிகள் உலகத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா நம்ம யமன் கூலிங் கிளாஸோட ஆன்மா சொர்க்கத்துக்கு போற மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்க. அவன் பண்ண பாவத்துக்கெல்லாம் நரகத்துக்கு தானே அனுப்பணும், எதுக்காக இப்படி பண்றீங்கன்னு ஏஜென்ட் அக்கா கேட்கும்போது தன்னை சேர்ந்தவங்களை காப்பாற்ற முடியலங்கிற குற்ற உணர்ச்சியால தனக்குத்தானே தண்டனை கொடுக்கறதுக்காக தான் கூலிங் கிளாஸ் பலவிதமான விஷயங்களை பண்ணியிருக்கான். அதுவும் சண்டைக்கு நடுவுல தனக்கு பிடிச்ச எல்லா விஷயமே தான் தூக்கி போட்டதா சொன்னால அதோட உண்மையான சாராம்சம் என்னன்னா அவன் எதையுமே தூக்கி வீசல, அவனுக்கு சொந்தமான எல்லாத்தையுமே இயற்கைக்கு புறம்பா அரக்கர்களால பறிக்கப்பட்டிருக்கு. பட் அந்த விஷயத்தை புரிஞ்சிக்காம நடந்த எல்லாத்துக்குமே தன்னோட தப்பு தான் காரணம்னு அவனே தப்பா புரிஞ்சுக்கிட்டு வாழ்நாள் முழுக்க நரக வேதனையை அனுபவிச்சிருக்கான். இந்த விஷயத்தெல்லாம் நம்ம யமன் ஏஜென்ட் கிட்ட சொல்லி சக்திசாலி ஆகணும்னு தன்னைத்தானே ஏமாத்திக்கிட்ட ஒரு அப்பாவிதான் அந்த கூலிங்
கிளாஸ்னு சொல்றப்ப அப்படியே அங்க கட் பண்ணி சொர்க்கத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கிற அவனோட ஆன்மாவை தான் காட்டுறாங்க. இங்க இவனுக்காக நம்ம மாஸ்டர் அம்மாவோட ஆன்மா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் கூட இது சொர்க்கத்துக்கு போற வழின்னு நினைச்சா இது ஏதோ மறுபிறவி எடுக்கிறதுக்கான வழி போல. நான் இந்த வழியை தான் சூஸ் பண்ணுவேன்னு உனக்கு எப்படி தெரியும்னு மாஸ்டரை பார்த்து கேட்கறான். அதுக்கு நம்ம மாஸ்டர் அம்மா கொடுக்குற ரியாக்ஷனை பார்த்தா பயபல இப்பவும் ஏதோ தப்பான பாதையை தான் சூஸ் பண்ணியிருக்கிற மாதிரி தெரியுது. இப்ப கூட எல்லாமே தன்னோட தப்புன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற இவனோட குற்ற உணர்ச்சியே தப்பான விஷயங்கிற மாதிரி தான் மாஸ்டர் சொல்றாங்க. ஆனா கூலிங் கிளாஸ் அதை கொஞ்சம் கூட ஏத்துக்காத மாதிரி பேசவும் பழிவாங்கறன்னு இதுவரை செஞ்ச பிராயச்சித்தெல்லாம் போதாதா, இன்னும் எவ்வளவு நாளைக்கு நீயே உனக்கு தண்டனை கொடுத்துக்க போற, தயவு செஞ்சு எல்லாத்தையும் இதோட நிப்பாட்டுன்னு கெஞ்சாத குறையா சொல்றாங்க. பட் இவங்க சொல்ற எதையுமே ஏத்துக்காம அங்க இருந்து கிளம்புறவன் ஒரு செகண்ட் அப்படியே நின்னு தனக்காக எமங்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும்னு கேட்க, என்ன விஷயம்னு கேட்டா கூடிய சீக்கிரம் நம்ம ஹீரோவோட சக்திகள் அதிகமாக போறதாவும் அந்த சமயத்துல அவனை ப்ராப்பரா ட்ரெயின் பண்ணாம விட்டுட்டா தன்ன மாதிரியே கெட்ட சக்தியா மாற வாய்ப்பு இருக்கிறதாவும் சொல்றான். இதை கேட்ட நம்ம மாஸ்டர், ஏன்டா இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் உன்னை தோக்கடிச்ச ஒருத்தனுக்காக ஃபீல் பண்றேன்னா நீ கண்டிப்பா முட்டாளா தான் இருக்கணும், உன்னோட மரணத்தால இங்க எதுவுமே மாற போறது இல்லைன்னு ரொம்ப வேதனையோட சொல்றப்ப, நான் வாழ்ந்தாலும் செத்தாலும் என்னால இனிமே உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கான். ஒரு பக்கம் இவன் மறுபிறவி எடுக்க போற மாதிரியும் சொல்றாங்க, இன்னொரு பக்கம் இல்லங்கிற மாதிரியும் சொல்றாங்க. எது உண்மைங்கிறது மேபி அடுத்த சீசன் வந்தாதான் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இப்ப அடுத்ததான் அந்த தீவுல இருந்து கப்பல்ல போயிட்டு இருக்கிற நம்ம ஆளுங்களை காட்டும் போது நடந்த விஷயத்துக்குலாம் மன்னிப்பு கேட்டு நம்ம ஹீரோயின்ட்ட பேசிக்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம குட்டி தாத்தா தங்கச்சிக்காரியை உசார் பண்ணி அவ கூட ஜாலியா கடலை போட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப நம்ம மண்டக்கட்டு பக்கத்துல வந்து அவன் காதோரமா அவகிட்ட பேசினா அவன் சங்க எடுத்துருவன்னு உரண்டு எழுத்துட்டு போக, ஆம்பளையா இருந்தா வாடா அந்த வேலை அடிச்சு போட்டு போய்கிட்டே இருப்பன்னு பயப்பட காட்டு கத்திக்கிட்டு இருக்கான். இங்க நம்ம ஹீரோ அப்படியே வானத்தை பார்த்து செஞ்சு கொடுத்த சத்தியத்தை நான் காப்பாத்திட்டேன்னு நம்ம மாஸ்டருக்கு தகவல் கொடுத்துக்கிட்டு இருக்கா. இவனோட இந்த மாற்றத்தெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோயின் இப்ப ரொமான்டிக்கா சிரிக்கவும் பயப்பட வெக்கப்பட்டுக்கிட்டே அங்க இருந்து கிளம்புறான். இந்த இடத்துலயே யூ யூ ஹக்குசோங்கிற இந்த சீரிஸோட கடைசி எபிசோடு முடியுது. இதுக்கப்புறம் இதோட எண்ட் கிரெடிட் சீன்ல வில்லனோட தீவுல இருக்கிற பீச்சை காட்டும் போது அந்த இடத்துல குட்டி சாத்தானோட தலை மட்டும் தனியா கிடக்கிறத காட்டுறாங்க. அப்ப ஒரு பறவை வந்து அவன் தலைக்கறியை டேஸ்ட் பண்ண பார்க்கும்போது கூலிங் கிளாஸ் ஒரே குத்துல தூள் தூளா தெறிக்க விட்டும் பயப்பட இன்னும் சாகல போல சூசூன்னு அந்த பறவையை ஓட்டிக்கிட்டே ஆள் அப்படியே கண்ணை முடுற மாதிரி காட்டுறாங்க. அடுத்த சீசன் வந்தாதான் இவனுமே செத்தானா இல்லையாங்கிற விஷயம் நமக்கு முழுசா தெரியும். இதோட அடுத்த சீசன் எப்ப ரிலீஸ் ஆக போகுதுங்கிற அபிஷியல் டேட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. மேபி அது ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா அதையும் நம்ம கண்டிப்பா பார்க்கலாம். சோ இந்த சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதோட பிளேலிஸ்ட்டை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுக்கப்புறம் பிக் மவுத்ங்கிற ஒரு சூப்பரான கொரியன் சீரிஸோட ஃபர்ஸ்ட் எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பை.